ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் சுலபமான ஒரு தேங்காய் சாதம் தாங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சாதம் தாங்க இது. இதுக்கு வெங்காயமோ ஒன்றுமே வெட்ட தேவையில்லைங்க. வெறும் 1 கப்பு தேங்காய் இருந்தால் போதுங்க. அதிலே நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேங்காய் சாதத்துக்கு நான் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா சூடாக இருக்குங்க. கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் தேங்காய், 5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, உரப்புக்காக ஒரு வத்தல். வாங்க நம்ம கோகோனட் ரைஸ் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ பேன் சூடாகிடுச்சுங்க. இல்லை நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அந்த சாதத்துக்கு. அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இல்லை நான் இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்படியே வேர்க்கடலை, அப்படியே முந்திரி பருப்புங்க. இதுலேயே நான் அந்த வத்தலையும் சேர்த்துக்கிறேன். வத்தல் கொஞ்சம் உரப்பாக இருக்கிறதுனால நான் 1 சேர்க்குறேங்க. அப்படியே ஒரு பச்சை மிளகாவும். இதை இப்போ கொஞ்சம் ஃப்ரை வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, போட்ட கருவேப்பிலை, வத்தல், பச்சை மிளகாலாம் ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க. இதில் பெருங்காயப்பொடி சேர்க்குறேன். நம்ம தேங்காய் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோங்க. நான் இப்போ தேங்காய் சேர்க்குறேன். லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும். ஒரு லேசான சூடு வந்தால் போதும். தேங்காய்க்கு கொஞ்சம் சூடாக வந்துருக்குங்க. இதில் இப்போ நான் அந்த வடித்த சாதத்தை நான் சேர்த்துக்கிறேன். சாதத்தில் எதுக்குன்னா உப்பு போட்டு தான் நான் வடிச்சிருக்கேன். அப்போ தேங்காய் இதுக்கு மட்டும் நம்ம உப்பு பார்த்துட்டு சேர்த்தா போதும். உப்பு தேவையான அளவு சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.